ஆந்திர மாநிலத்தில் உள்ள லங்கமல்லா வனவிலங்கு சரணாலயத்திற்குள் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சைவ வழிபாட்டு ஆதாரங்கள் இந்திய தொல்லியல் துறையால் கண்டறியப்பட்டுள்ளது. கிமு 4ஆம் மற்றும் கிபி 16ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட ஆதாரங்களின் சான்றுகள் லங்கமல்லா ஒரு சைவக் கோயிலாக இருந்ததை குறிக்கிறது. இங்கு 15 கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. அதில் 14 சங்கலிபி எழுத்துக்களிலும் 1 பிராமி எழுத்திலும் எழுதப்பட்டுள்ளது. சங்கலிபி என்பது தற்போது புரிந்து கொள்ளப்படாத அலங்கரிக்கப்பட்ட சுழல் எழுத்துகள் ஆகும். கூடுதலாக ராயலசீமா பகுதியில் முதன்முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சங்கலிபி எழுத்துக்கள் இதுவே. சித்தவடம் வனப்பகுதியில் அமைந்துள்ள லங்கமல்லா வனவிலங்கு சரணாலயம் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு புகழ்பெற்றது. இருப்பினும் சமீபத்திய தொல்பொருள் கண்டுபிடிப்புகளால் இந்த இடம் ஒரு முக்கிய வரலாற்று தளமாக நிறுவப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரில் நடத்திய ஆய்வின் போது கலாவதி, சித்தவடம், மாத்தூர், கோந்துரு, ரோல்லப்போடு ஆகிய வனப்பகுதிகளில் பாறை ஓவியங்கள், கல்வெட்டுகள் மற்றும் சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதன் பின்னர் கோபாலசுவாமி கொண்டா மலை ஆய்வு மையமாக மாறியது. இந்த ஓவியங்களில் மிருகங்களும் மனித உருவங்களும் காணப்படுகிறது. இவை சிவப்பு நிறத்தில் மிருக கொழுப்பு மற்றும் எலும்புத் தூள் போன்ற பொருட்களை பயன்படுத்தி வரையப்பட்டவை. பாறை ஓவியம் சிவப்பு நிறத்தில் இருப்பதால் 5000 முதல் 8000 வருட பழமையானது என்பது இந்திய ஆய்வாளர்களின் கருத்து. இங்கு சமஸ்கிருதம், பிராகிருதம், பிராமி மற்றும் தேவநாகரி எழுத்துக்களில் 12 கல்வெட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த கல்வெட்டுகள் குஷான் காலத்தைச் சேர்ந்தவை. குஷானப் பேரரசு 1ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாக்திரிய நிலப்பரப்புகளில் உயேசி பழங்குடி மக்களால் உருவாக்கப்பட்டது. தற்போதைய உஸ்பெகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் வட இந்தியா ஆகிய பகுதிகளை உள்ளடக்கும் வகையில் அவர்கள் வாழ்ந்தனர். ஸ்ரீ விசிஷ்ட கங்கணதாடி, ஏதர்மஜா மற்றும் சந்திரஹாசா ஆகிய பெயர்கள் கல்வெட்டில் இருப்பது வட இந்தியாவில் இருந்து பலர் லங்கமல்லா கோவிலுக்கு வந்ததை உறுதி செய்கிறது. மேலும் ஒரே பாறையில் 2 வெவ்வேறு காலகட்டங்களில் உள்ள கல்வெட்டுகள் அடையாளம் காணப்பட்டன. அவை கிமு 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிராமி கல்வெட்டு மற்றும் கிபி 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சங்கலிபி ஆகும். இது தென்னிந்திய எழுத்தின் வளர்ச்சியைப் பற்றிய நமது புரிதலுக்கு பங்களிக்கிறது. இங்கு கிடைத்த பிராமி எழுத்துக்களுக்கும் தமிழி அல்லது தமிழ் மொழிக்கும் தொடர்பு இருக்குமா என்பது ஆய்வின் முடிவுகள்தான் உணர்த்தும். ஆய்வு முடிவுகள் எப்பொழுது வெளிவரும்? உங்கள் கருத்து என்ன? இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வருவி செயலியை பின்தொடரவும்.